ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமா செம்மி கிச்சன். திரும்ப உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வெஜிடபிள் வச்சு 3 வெரைட்டி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய அது மாதிரி 2 டிஷ் போட்டிருக்கேன் நான். இது வந்து உருளைக்கிழங்கு வச்சு இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கிரேவி, ஒரு பெப்பர் ஃப்ரை பண்ணியிருக்கேன் உருளைக்கிழங்கு வச்சு. இது உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சட்னி மாதிரி. 3மே சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை செப்பரேட்டாக ரைஸ் கூடயும் சாப்பிட்லாம், சப்பாத்தி அந்த மாதிரி வெரைட்டிஸ் சாப்பிட்லாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 டைப்பில் நான் இதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். ஒரு சப்பாத்தி ரைஸ் கூட சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம ஒரு பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். இது ஒரு சட்னி மாதிரி, சப்பாத்தி ரைஸ் எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். ஸோ 3 வகையாக நான் வேக வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு நான் எண்ணெய் வச்சுட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, பிரிஞ்சி இலை, சின்னதாக ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி மூக்கு போட்டிருக்கேன். அது நல்லா பொரியும் போது நம்ம காய்கறி சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி. இது எல்லாத்தையும் நம்ம வதக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடல, நல்லா தட்டி வச்சுருக்கேன். தட்டி போட்டிங்கன்னா அதோட ஸ்மெல், டேஸ்ட் எல்லாமே வித்தியாசப்படும், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம், பச்சை மிளகா ரெண்டுத்தையுமே சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்ல லைட் பிங்க் கலரில் வதங்கிடுச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக க்ரன்ச்சியாக இருந்ததுன்னா அந்த கிரேவி சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி போட்டதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டு ஓரளவுக்கு வதக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு காரத்தூள் போட்டுக்கலாம். தனி மிளகாய் தூள், தனியா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா. இந்த மசாலா கொஞ்சம் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போவே எல்லா தண்ணியும் சேர்க்கக்கூடாது. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதிச்சா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் வரும் இந்த மசாலா வந்து வதங்கினதுக்கு அப்புறமா. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கும் போது நம்ம உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. மசாலா நல்லா கொதிச்சு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி அதிகமாக ஊற்றிட்டா அது கொதிக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகவும் வாசனை வந்து சீக்கிரம் போகாது. இது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். ஒரு 3 நிமிஷம் தான் நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சேன் நான். இதில் இப்போ உப்பு காரம் பார்த்துட்டு வேணும்னா இந்த நேரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் உருளைக்கிழங்க இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சதை இதில் சேர்த்துக்கலாம். இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கலாம். எல்லாம் சேர்ந்து ஒன்றா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டால் நம்ம டிஷ் ரெடி ஆகிடும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இந்த முதல்ல வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம். இப்போ நான் திறந்து பார்க்கலாம். கிரேவி நல்லாவே கொதிச்சிச்சுன்னு ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா திக்காயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்க்குறேன் நான். ஏன்னா நம்ம கரம் மசாலா, காரத்தூள் எல்லாமே போட்டிருக்கறனால கொஞ்சம் ஹெவியாக இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் பால் ஊற்றினீங்கன்னா டேஸ்ட்டும் இருக்கும், மைல்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கடைசி கொத்தமல்லி தழை சேர்த்து கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். பால் மட்டும் காய்ச்சின பாலுன்றதுனால அது கொதிக்க விட வேணாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்தாலே போதும். இப்போது ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக நம்மளோட உருளைக்கிழங்கு கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நம்ம வந்து பொட்டேட்டோ ஃப்ரைக்கு ஒரு மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு பவுடர் மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா நான் முன்னாடியே பாயில் பண்ணதுனால உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி வேணாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், நீங்கள் எவ்வளோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம வேக வச்சு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பொட்டேட்டோ மேலேயும் போட்டுக்கலாம். இப்போ ரெடி பண்ண மசாலாவை எல்லா உருளைக்கிழங்குலையும் நல்லா மேலே கீழேயும் தடவி வச்சாச்சு. இப்போ இதை பேனில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது 2 பக்கமும் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு. இதையும் நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸி. உருளைக்கிழங்கு வேக வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் இதை நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம வந்து உருளைக்கிழங்கை வந்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு ஒரு சட்னி மாதிரி பண்ணலாம். இது வந்து ரைஸ் கூட தொட்டு சாப்பிட்லாம், சப்பாத்தி உள்ளே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது, நான் ஒரு 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன், வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, இதில் ஒரு கொஞ்சமாக எலுமிச்சப்பழம், இந்த உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பொட்டேட்டோ சட்னியும் ரெடி ஆயிடுச்சு.